அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போது பார்க்க போவது 10ஆம் வகுப்பு. தலைப்பு காலக்கணிதம். செய்யுள் பகுதி. காலக்கணிதம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் அவர்கள். இவருடைய இயற்பெயர் முத்தையா. இவர் எந்த ஊரில் பிறந்தார் என்றால் சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடற்பட்டியில் பிறந்தவர். சின்ன சிற்றூர் தான், அங்கே திருகுடற்பட்டியில் பிறந்தார். யார்? நம்ம கண்ணதாசன் அவர்கள். இவருடைய பெற்றோர் சாத்தப்பன், விஷாலாட்சி. இவர் 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடல் எழுதி திரைப்பட பாடல் ஆசிரியர் ஆனார். யாரு? நம்ம கண்ணதாசன் அவர்கள். இவரை புகழ்ந்து சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா அவருடைய பாடல்கள் அனைத்தும் தத்துவ பாடல்களாக அமைந்துள்ளன. அப்புறமா நம்ம தமிழக அரசின் அரசவை கவிஞராக சிறப்பிக்கப்பட்டவர் கண்ணதாசன் அவர்கள். இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கார். சேரமான் காதலி என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அப்புறம் நமக்கு இந்த 10ஆம் வகுப்புல செய்யுள் பகுதி எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா கண்ணதாசன் கவிதைகள் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து காலக்கணிதம் நமக்கு எடுக்கப்பட்டது. இவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றுமே தத்துவ பாடலாக இருக்கும். நம்ம கண்ணதாசன் அவர்களை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஒரு பாட்டு அழகாக பாடியிருக்கிறாரு. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று அன்று அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. அப்படி ரொம்ப அழகாக இவர் என்ன செய்திருக்காருன்னா நிறைய தத்துவ பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. உண்மைதான். யாருமே எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். யாரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும்? வைக்கணும். இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். அதை இவர் என்னென்னா நிறைய குடும்ப தத்துவ பாடல்கள் இவர் நிறைய பாடியிருக்கிறாரு நம்ம கண்ணதாசன் அவர்கள். இவரை புகழ்ந்து சொல்வதற்கு வார்த்தைகள் அதிகமாக கிடைக்காது. அந்த அளவுக்கு இவர் என்ன செய்திருக்காருன்னா நிறைய பாடல்கள் எழுதி ரொம்ப புகழ் பெற்றவர். யார்? நம்ம கண்ணதாசன் அவர்கள். அவரை பற்றி தான் நமக்கு என்ன செய்திருக்காங்கன்னா பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. நன்றிங்க.